ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். 7 மணி ஆயிடுச்சுங்க, விடிஞ்சிருச்சு. வாங்க, குட் மார்னிங். எழுதிட்டீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபித்து விட்டு தொடங்கலாம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, இந்த காலையிலேயே காலை ஆகாரம் என்பது எங்களுக்கு அவசியம். காலையிலே உம்முடைய வார்த்தை அதை காட்டிலும் எங்களுக்கு அத்தியாவசியம் என்பதை உணர்ந்து ஜீவ அப்பமாகி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு, புசிக்கிறதற்கு, உம்முடைய சாட்சியாய் வாழ்கிறதற்கும் எங்களுக்கு சகாயமிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, நிறைய பேர் நாட்கள்ல பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதே இல்லையா? என்னங்க, காலை உணவை எடுத்துக்கொள்வதில்லை. அதாவது அவசரத்துல, பரபரப்புல, அதாவது டிஃபன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டிஃபன் அப்படிங்கிற வார்த்தை அவ்வளவு சரியான வார்த்தை இல்லை. சில இடங்களில் நாஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. காலை உணவு இங்கிலீஷ்ல பிரேக்ஃபாஸ்ட். கவனிங்க, யாரெல்லாம் கரெக்டா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்க மத்தியானமும் சாயங்காலமும் சாப்பிடலன்னா கூட பிரச்சனை இல்லை. காலையில நல்ல ஆகாரம் எடுத்துக்கிறவங்க தான் ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கூட டயர்டா இருக்கும் போதோ, சோர்ந்து போயிருக்கிற போதோ, அல்லது ஏதாவது தேவை இருக்கிற போதோ தேவனுடைய வார்த்தையை கேட்கறது, தேடுறது இருக்கக்கூடாது. தினந்தோறும் காலையிலேயே நம்மை நாமே தேவனுடைய வார்த்தையினால் எக்யூப் பண்ணிக்கொண்டு ரெடியானால், கவனமாயிருந்தால், எச்சரிக்கையாயிருந்தால் இந்த நாள் முழுதும் எதிர்கொள்கிற போராட்டங்களிலே நாம் ஜெயிக்க முடியும் இல்லையா? சரி, வாங்க தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய். விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் அனுசரித்த நற்போதகத்தினாலும் தேறினவனாகி. நற்போதகம் அப்படின்னா தெரியும்ல, நல்ல போதனை இல்லையாங்க? மேன்மையான போதனை, சத்தியமுள்ள போதனை. நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே அநேக கள்ள போதகர்கள் எழும்பியிருக்கிறார்கள். பைபிளையே பற்றி கொண்டு அதில் இருக்கிற வசனங்களையே தங்களுக்கு ஏற்றாற்போல மாற்றி மாற்றி சொல்லிக்கொண்டு அனாவசியமான காரியங்களை குறித்து பெரிய ஆர்ப்பாட்டம் செய்யறதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாயிடுச்சு. எப்போதும் தேவனுடைய வார்த்தை தெளிவாக நம்மோடு பேசும். தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் எழுதப்பட்டிருப்பதனால, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் வாசிக்கும் போது, நாம் வேத பண்டிதர்கள் இல்லாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தேவையான விஷயங்களை வெளிப்படுத்துவார். அது மாத்திரம் இல்ல, தனிமையாக வேதம் வாசிப்பதை ஆரம்பிச்சிருக்கீங்களா? இந்த புது வருஷத்துல, கடந்த வருஷத்துல அல்லது அதுக்கு முந்தின வருஷங்கள் எல்லாம் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஆனால் மறுபடியும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வருஷத்துல தவறாம பைபிளை வாசிங்க. என்னென்றால் பைபிளை வாசிக்கலனா எது சரியான போதனை, எது கள்ள போதனைன்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்க முடியாது. தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றான், கவனிங்க, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால், நீ நற்பெயரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நல்ல ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்றால், விசுவாசத்தில் பலப்பட வேண்டும் என்றால், நீ தேவ வசனத்தை ஜாக்கிரதையாய் வாசித்து நல்ல போதகனாய் விசுவாசத்திற்குரிய நற்போதகத்தை நீ செய்ய வேண்டும். 7ஆம் வசனம், சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சீர்கேடாயிருக்கிற கிழவிகளின் கட்டுக்கதைகளுக்கு விலகியிரு. நம்ம கிராமங்கள்ல பெரியவங்க, வயசானவங்க இருப்பாங்க, பயங்கரமா கதையெல்லாம் சொல்லுவாங்க, பல சாதனைகள் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதாவதுங்க, இந்த நாட்கள்ல மத நல்லிணக்கத்திற்கு எதிரான பல கருத்துக்களை சொல்லி வேறுபாடுகளை உண்டாக்குறத நாம பார்க்கிறோம். பைபிளை பற்றி கொண்டும் கூட இதில் இருக்கிற சில காரியங்களை மூட நம்பிக்கையை போல பாவிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அங்க பாதி வசனம், இங்க பாதி வசனம்னு பாதியா வாசிச்சு ஒரு வார்த்தையை பற்றி கொண்டு அதன் அடிப்படையில் பைபிளின் சத்தியங்களை பிரசங்கிக்க முயற்சி செய்வோரும் கூட இருக்கிறார்கள். சீர்கேடாயிருக்கிற
கிழவைகளின் கட்டுக்கதைகள். கட்டுக்கதை இல்லைங்க இது, அப்படிதான் நினைக்கிறாங்க நிறைய பேரு. இந்த கட்டுக்கதை அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்களுக்கு என்ன ஆச்சு, அங்க என்ன நடந்துச்சு, இங்க என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு புத்தி இல்லை, அவங்களுக்கு வெக்கமே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்க தப்பு இவங்க தப்பு அதெல்லாத்தையும் சுட்டி காட்டிக்கிட்டு வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கவங்க அநேகர் இருக்கிறாங்க. அதாவது நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை போதகங்களை விட கட்டுக்கதைகள் அதிகமாயிடுச்சு. என்னென்னவோ கதைகள் எல்லாம் சொல்றாங்களே தவிர இயேசுவினிடத்தில் உண்மையாய் மக்களை அழைப்பதில்லை. என்னென்னவோ ஆசீர்வாதங்களை குறித்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இருதய சுத்தம் அவசியம் என்கிற பாயிண்டையே மறந்து போயிடுறாங்க. பிரசங்கம் முழுக்க நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்கிறவைகளை ஒரு தடவை கூட பிரசங்கிக்காவிட்டால், அதை குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லாவிட்டால் அது வெறும் கட்டுக்கதை தான். கெட்டுப்போவர்களுக்கு சிலுவை குறித்த வார்த்தை பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கும் அது தேவ பலனாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட விஷயம், அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டுக் கொண்டார் என்கிற அந்த மேலான விஷயத்தை நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்காகத்தான் ஆலயத்திலே அப்பமும் திராட்சரசமும் வழங்கப்படுகின்றது. எப்பொழுதும் அதை எடுத்துக்கிறோம், ஆனா அது ஒரு ஆச்சாரமா இருக்கு, அவ்வளவுதானே. சீர்கேடும் கிழவிகளின் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. முயற்சி செய்யணுங்க, பயிற்சியா இருக்கணும். அதாவது ஒரு பிராக்டிஸ், ஒரு ஒழுங்குபடுத்தி கத்துக்கணும். சங்கீதம் கற்றுக்கொள்கிறவர்கள் நேர்த்தியா பயிற்சி எடுப்பாங்க. எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள நினைக்கிறவர்கள். எல்லா விஷயங்களுக்கும் ட்ரைனிங் என்ற ஒன்று உண்டு. அதேபோல் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து அவைகளை பிரகடனம் செய்வதற்கு, வார்த்தையின் அடிப்படையிலே வாழ்வதற்கு, இந்த வார்த்தையின் அடிப்படையில் அப்படியே அதை பற்றி கொண்டு அப்படியே நடப்பதற்கு பலனை பெற்றுக்கொள்ளுகிற வகையிலே வேதத்தை தியானிப்பது மிக மிக அவசியம். தேவனுடைய வார்த்தை என்பது ஒருபோதும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கானது அல்ல, கதைகள் சொல்வதற்காக அல்ல, அநேக இன்ஃபர்மேஷனுக்காக அல்ல. தேவ வார்த்தை என்பது அந்த தேவ வார்த்தையினுடைய சாரம் நமக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய நிலைமையை உணர்ந்து மனஸ்தாபப்படுவது, ஆண்டவருடைய நிலையை நாம் உணர்ந்து கொண்டு அவரை துதிப்பதும் அவரிடத்திலே விசுவாசம் வைப்பதும் ஆகிய இவைகள் இன்று கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக மிக அத்தியாவசியமானது. இந்த நாட்களும் இல்ல, அந்த காலத்தில் அதே மாதிரி தான் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல கூட நாம பார்த்தோம்னா தீமோத்தேயு 1 அதிகாரத்திலே வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு, அதாவது சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை போதிக்காமல் கட்டுக்கதைகளையும், கதைகள் பொய்கள், இதெல்லாம் இந்த கற்பனை எல்லாம் உண்மை இல்லைங்க. ஏதோ தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு தீர்க்க தரிசனம்னு சொல்றாங்க. அதாவது நான் அனுப்பவில்லை, நான் அப்படி சொல்லவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிற வகையில் அவர் சொல்லாதவைகளை சொல்லுவது, ஆண்டவர் காண்பிக்காத தரிசனங்களை பார்த்தேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு அநேகராக இருக்கிறார்கள். கட்டுக்கதைகளின் பக்கமா சாய்ந்திராதீங்க. வேதத்திற்கு விரோதமான எந்த தரிசனமா இருந்தாலும், வேத வசனத்துக்கு எதிராக இருக்கிற எல்லாமே பிசாசானவனுக்குரியது என்பதை நாம் பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம தீர்க்க தரிசனத்தை நோக்கி ஓடும்போது, இதோ எரிகோ சுவர்களைப் போல உன்னை கட்டி எழுப்புவேன் என்று சொல்கிறார் என்று ஒரு போதகர் சொன்னார். அப்பா, தேவனனை கொண்டு கட்டி எழுப்பப் போகிறார் என்று, என்ன கட்டுகிறார் என்று சொன்னார் என்னவென்று கூட அது அறியாத நிலைமையிலே சொல்லுவது. அப்படி சந்தோஷப்படுறாங்களே தவிர வேதத்தை ஒழுங்க வாசிச்சிருந்தா எரிகோ மதில்களை போல கட்டுவேன் எப்படி சொல்லுவாரு? எரிகோ சாபத்துக்கு ஏதுவான பட்டணம். எரிகோவின் மதில்களை கட்டுகிறவன் அஸ்திபாரம் போடும்போதே சேஷ்டபுத்திர குமாரன் இருந்து போய்விடுவான், அது சாபத்துக்கு ஏதுவானது சொல்லுகையில் உனக்கு எப்படி அப்படி தரிசனம் வரும்? அது தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுவது. அதனால்தான் பைபிளை தெரிஞ்சுக்கணும், பைபிளின் சாராம்சத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா கட்டுக்கதைகளை, அதே போல முடிவில்லாத ஏதோ வம்ச வரலாறுகளை, அதுக்கு முன்னால விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிறவைகளை, விவாதங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ், டிபேட் அவசியமில்லை. நோ நீட் டு கம்பேர் ஜீசஸ் வித் எனிபடி. பைபிளையும் வேற புத்தகங்களோடு நாம் ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இது தேவன் மனிதர்களுக்கு எழுதின பிரியமான ஒரே ஒரு கடிதம், வேதாகமம். பாவத்தில் கலக்காமல் பிரத்யேகமாக இருந்தவர், பரத்திலிருந்து இறங்கி வந்தவர், பாவம் இல்லாதவர், பாவக்கரையற்றவர், பாவிகளுக்காக மரித்தவர், மீண்டும் திரும்ப உயிர்த்தெழுந்தவர்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதைவிட சிறப்பான ஒரு சாராம்சம், இதைவிட ஒரு சத்தியம் வேறு இல்லை. அவசியமில்லாத பேத விவாதங்களுக்குள் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16ஆம் வசனம், சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகியிரு. வீண் பேச்சுக்கள், வார்த்தைகள் தான், நல்ல எந்த கிரியையும் இருக்காது. பயங்கரமா என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லுவாங்க, அது இது அப்படி இப்படி. சரி, காமிக்க சொல்லுங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் முடியாது. அதாவது எத்தனையோ காரியங்களில் சும்மா வீண் பேச்சு பேசுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கவனிக்கணும். நம்மள அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி உயர்த்திடுவாங்க, ஆஹான் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலெல்லாம் பேசுவாங்க. அந்த போதகத்தை கேட்கவே அவ்வளவு சுகமா இருக்கும். செவிகளை தேன் பாயிற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை. தசு துசுன்னு ஏதோ சத்தமெல்லாம் கேட்குமே தவிர இருதயம் மாத்திரம் சுத்தமின்றி கழுவப்படாமலே இருக்கும். சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி இரு, அவைகளால் அவர்கள் அவபக்தி உள்ளவர்களாக ஆகிவிடுவார்கள். அந்த வீண் பேச்சுகள் நம்முடைய இருக்கிற பக்தியையும் கூட குலைத்து போட்டு விடும். அவபக்தி உள்ளவனாயிடும். அவர்களுடைய வார்த்தை அரி பிளவையைப் போல படரும். ஒரு அழுகி போன நிலையில. அதாவது இன்னைக்கு வீண் பேச்செல்லாம் பாருங்களேன், உலகத்தில் அதுதான் இன்னைக்கு வைரல் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒருவரை குறித்து தவறான காரியங்களை சோசியல் மீடியாவில் நம்ம பதிவிடும் போது, பரிசுத்தமற்ற காரியங்களை பதிவிடுகிற போது, அல்லது குற்றம் சுமத்துகிற போது அதுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு வியூவர்ஷிப் வர்றாங்க. ஆனால் சத்தியமுள்ள இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அது விஸ்தரிக்கிறதில்லை. அதை நிறைய பேர் பார்க்கறதில்லை, நம்புறதில்லை. ஆமாங்க, இன்றைய நாட்களில் மனிதர்களுக்கு கதைகள் தான் வேணும், தேவையில்லாத பேச்சு வேணும், ஆர்ப்பாட்டங்கள் தான் வேணும், அட்டகாசங்கள் தான் வேணும். ஆனால் அது எதுவுமே நம்முடைய அந்தரங்கத்தை சுத்திகரிக்காது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவி செய்யவே செய்யாது. நம்முடைய வாழ்க்கையில எந்தவித ஆசீர்வாதமும் இருக்காது, எந்தவித பயனும் இருக்காது. எனவேதான் சத்திய வசனத்தை, நல்ல போதனையை போதி. உன்னுடைய நிலைமையை உனக்கு உணர்த்துவது நற்போதகம்தான். இயேசுவை குறித்த நற்போதகத்தை நீ போதிக்க வேண்டும். அவர் உயர வேண்டும், நான் தாழ வேண்டும் என்ற நாளிலே யோவான் ஸ்நானகன் தெளிவாக சொன்னான் அல்லவா? அவனுடைய போதகத்திலே ஆண்டவரை உயர்த்தினான். இந்த ஆண்டவருடைய நாமம் அல்லாத போதகத்தை கேட்கிற போது, இதோ ஊழியக்காரரே எல்லாவற்றையும் செய்வதைப் போல பேசுகிற போது, அவைகள் வீண் பேச்சுக்கள் அல்லவா? அது தேவனுடைய மகிமையை தீட்டுப்படுத்துகிறது அல்லவா? ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு இணங்கி அநேகர் அப்படிப்பட்டவர்களையே பின்பற்றுவதையும், அப்படிப்பட்ட காரியங்களையே நம்புவதையும், அப்படிப்பட்டவைகளையே அனுசரிப்பதையும் பார்க்கிறோம். கதை சொல்லிக்கிட்டே இருந்தா நல்லாதான் இருக்கும். நீ சரியில்லை அப்படின்னு சொல்லும் போதுதான் கஷ்டமா இருக்கும். இவங்க சரியில்லைன்னு சொல்ற வரைக்கும் நீ நல்லா கேட்டுக்கிட்டே இருப்ப. ஆனா உன்னுடைய காரியம் என்ன? உன்னை குறித்து வெளிப்படுத்தப்படுகிற போது, உன் இருதயத்தில் குத்தப்படுகிற போது நீ மனம் திரும்பினால் அது நல்லது. மற்றவங்க சங்கதி நமக்கு எதுக்கு? நாம் ஆண்டவர் சமூகத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை உண்மையாகவே யாராவது நல்லா இல்லைன்னா, நரகத்திற்கு போகிறது போல, நரக வேதனை அனுபவிக்கிறது போல சமாதானம் இல்லாத சூழலில் இருப்பார்கள் என்றால், அவர்கள் சதா வீண்கதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு நல் போதனை செய்கிறவர்கள் இல்லை, ஆண்டவருடைய வழியில் வழி நடத்துகிறவர்கள் இல்லை என்பதை உணர்ந்தால் முதலாவது அவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். உன்னால் இயலாதிருந்த நிலைமையிலே நீ அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை அவர்களும் அறியும்படி நீ சொல்ல வேண்டும். நீ உறுதியாய் நிற்கிற விஷயங்களை பிறரோடு சொல்லுகிற போதுதான் அது உண்மையாகவே வேலை செய்யும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து தெரிந்து கொள்ளணும். தேவ வல்லமையை, தேவனுடைய வார்த்தைகளின் வல்லமையை நாம் உணர்ந்து கொண்டிருப்போம் என்றால் கட்டாயமாக அதை நீங்கள் பிறருக்கு போதிக்க வேண்டும், பிறருக்கு அறிவிக்க வேண்டும், பிறருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் சத்தியத்துடனான போதனைகள் இன்றி வெறும் கட்டுக்கதைகளான வார்த்தைகளை கேட்டு கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ஓடுகிறார்கள். ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களில் நம்பிக்கை அற்றவர்களாகவே இருந்து விடுகிறார்கள். சரீரத்திற்கு தேவையாக இருக்கிற நல்ல வஸ்திரங்களை குறித்து, நல்ல வாசனை பொருட்களை குறித்து, இன்னும் நல்ல வாகனங்களை குறித்து, சரீர பிரகாரமான தேவைகளுக்காக சொல்லும்போது ரொம்ப நல்லா அதை கேட்போம். எப்படியாவது ஒரு பிளாட் வாங்கணும், எப்படி ஒரு காரை வாங்கணும், எப்படி புது வாட்ச் வந்தது, எப்படி ஒரு புது செல்போன் கைக்கு வந்தது அப்படிங்கிற கதைகளெல்லாம் விலாவாரியா சொல்றது கேட்கிறது. இவைகளை கேட்கிறோமே தவிர ஆத்மாவை ரட்சிக்கிற வார்த்தைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசாக்குகிற வார்த்தைகள், தேவனே உன்னை மெச்சுகிற ஸ்தானத்திலே நீ வாழக்கூடிய ஆவிக்குரிய பிரகாரமான ஆரோக்கியமான
சூழலை உருவாக்கக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நாம் நேசிக்க வேண்டும். ஜெபம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மற்றொரு விஷயம் உடைய சன்னதியிலே அனுதின தியானத்தில் அர்ப்பணித்திருக்கிறவர்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே அநேக கள்ளப்போதகர்கள் வந்து அனாவசியமான ஆட்டம் பாட்டம் என்று ஆர்ப்பாட்டங்களோடு கூட கட்டுக்கதைகளோடு கூட பிரபஞ்சமே நிரம்பி இருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்கிறவர்களாக, சத்திய மார்க்கத்தை சரியாய் காண்பித்துக் கொடுக்கிற போதகர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய போதனைகளுக்கு செவிசாய்த்து சுவிசேஷ சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாய், ஆவிக்குரிய பலனை பெற்றுக் கொள்கிறவர்களாய், நம்முடைய வருகை மட்டும் நிலை நிற்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 91000088 என்ற நம்பருக்கு உங்களுடைய பிரேயர் பர்டன்ஸ் மற்றும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸை அனுப்பி வையுங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் கூட துணையாயிருப்பதாக. ஆமேன்.